நீ வந்து எத்தனை வருஷம் நீ சினிமா ஃபீல்டு இருக்கு, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இப்போ தான் சிலவள பொண்ணுங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி வீட்டில் சமாதானம் சொல்லி மேலே வராங்க. அக்கா தங்கச்சி நீ கேட்பியா? உன் அக்கா தங்கச்சி இருந்தால் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கி எல்லாரும் கூட சொல்றியா? தயவு செஞ்சு போயிடு. ரொம்ப பேசிட்டு இருக்க எனக்கு. நீயா என் வயல அசிங்கம் வந்துடும் போது தயவு செஞ்சு என்ன அசிங்கமா வந்துடும்? இப்படிதான் பேசிய மேனேஜர்கிட்ட. என்னடா அப்படியே வந்துடும். என்னடா கையிடுறாங்க. நினைச்சா வேண்டாம் நீ ஹீரோ ஜீரோ. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்களே, அது யாருக்கு? எனக்கு புரியல. எல்லாத்துக்குமே எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. எனக்கு தெளிவாக பேசுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் கேட்டிங்களே. ஆமாம், ஒரு டைரக்டர் பார்த்தா அப்படி தான் கேட்பீங்களா? இல்லையா நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதான் தெரிஞ்சிருப்பேன்னு நினச்சா இல்லை ஒன்றுமே தெரியும். நான் ஒன்று மட்டும் தான் கேட்குறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்னு யாருக்கு? உங்களுக்கா இல்லை நல்லவ மாதிரி அங்கே பேச நல்ல ஒருத்தர் ப்ரொடியூசர் அவருக்கா? ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நல்லவர். அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரி, எனக்கு எடிட்டரு ஃபோட்டோகிராஃபி என் டீமுக்கு மொத்தமாக வேணும். இப்போ டீமாகவே இதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், சில படம் நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம். அவர் ப்ரோ நாங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண வரல சரிங்களா? எங்கே பாருங்களேன், என்ன பாருங்களேன், அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இல்லையா சினிமாவே இப்படி தான் இருக்குது. ஏன் புதுசாக பேசுகிறவா பேசிகிட்டு இருக்கேன்? நான் அப்புறம் அசிங்கமாக பேசியிருந்தானே. நான் படம் எடுக்க வந்திருக்கேன், அந்த மாதிரி படம் எடுக்க வரல. செம்ம டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு போயிடு. ரொம்ப பேசிட்டு இருக்க எனக்கு. நீயா என் வயல அசிங்கம் வந்துடும் போது தயவு செஞ்சு என்ன அசிங்கமாக வந்துடும்? இப்படி தான் பேசிய மேனேஜர்கிட்ட. என்னடா அப்படியே வந்துடும். என்னடா கையிடுறாங்க. நினைச்சா வேண்டாம் நீ ஹீரோ ஜீரோ. இதெல்லாம் அனுசரிச்சு போற மாதிரி என்ன கையிடுறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படா தெரியுது? என்ன நான் ஒன்றும் நானே இல்லை மனுஷன். உன் அக்கா தங்கச்சி நீ கேட்பியா? உன் அக்கா தங்கச்சி இருந்தா நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாடி. எல்லாரும் கூட சொல்றியா? பாரு பண்ணி ஆகணும். மயிறு ஏன் இதை நான் சொல்றேன்னா அவங்களோட படம் மாதிரி எனக்கு தேவைடா. உங்க கூட படம் பண்ணலடா. இப்ப சொன்னா உங்க கூட படம் பண்ணலடா. கையற அடிச்சு கையற கை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு சொல்றேன், நான் படம் பண்ணல. கூப்பிட்டு தான் படம் பண்ணுவேன். என்னடா எப்படா இருக்கு? இதுதான் வந்திருக்கீங்க நீங்களே எதுக்கு சினிமா இருக்கீங்க? இல்ல எதுக்கு இருக்கீங்க? பாரு அனுசரிச்சா நீ டைரக்டர் ஆகலாம். மயிரா கூட ஆக மாட்டேன். நீ எப்படா பாத்துறேன்டா? நான் என் மயிரன்னு ஆவ தேவைடா. அப்படியேப்பட்ட பாத்துக்கலாம்டா. நீ எப்படி டைரக்டர் நான் பாத்துறேன்டா. நீ சொல்லு, எனக்கு அவசியம் மாதிரியே பாக்கலாம்டா. நீ எப்படி ராஜராஜா போடா. ராஜராஜா எப்படா இத்தனை வருஷமா பாத்துறலாம். அப்புறம் இருக்கீங்க. ஆமா 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 இப்ப இரிட்டேட் ஆகும். சொல்றதை கேளு ஃபர்ஸ்ட். நீ டைரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும்னா நான் காட்டுற பொண்ணு எடிட்டரு சினிமோட்டோகிராஃபி ஏன் எனக்கு நான் காட்டுறவனுக்குலாம் நீ கூட்டி கொடுத்தா ஆகணும். அப்பதான் நீ டைரக்டர் ஆகணும். எனக்கு அவசியம் மாதிரியே கிடையாது. என்ன 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 படம் பண்ண வந்து எதுல வந்து பாரு எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க? உன்னை எவ்வளவு பேர் அசிங்கம். பாரு நிறுத்தறேன். இண்டஸ்ட்ரியே இப்படித்தான் இருக்கு. நீ வந்து எத்தனை வருஷம் நீ சினிமா ஃபீல்டு இருக்கு, எனக்கு அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இப்போதான் சிலவள பொண்ணுங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி வீட்டில் சமாதானம் சொல்லி மேலே வராங்க. ஏன்னா அதுங்களை கூட நீங்க இப்படிலாம் பண்றீங்கடா. உங்க அசிங்கமா இல்லையாடா? ரொம்ப இதெல்லாம் பேசாத சரியா? நீ விழுப்புரத்துல இருந்து வந்துட்டு என்ன வேணாம் பேசுவ. உனக்கு நான் இது பண்ணி கொடுத்துறணும். உங்க ஊர்ல இருந்து நீ கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி பேசினா நான் கேட்டுட்டு காதுல பூசிட்டு போணுமா? இல்ல கூட்டி அப்படிதான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாடா வந்திருக்கானுங்க இங்க டைரக்டா. யாருக்கு அது பேரு? எல்லாம் லிஸ்டா இருக்கு. பாரு எல்லா பொண்ணையும் நீ குட்டி எல்லா பொண்ணும் சொல்லாத. எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல. தயவு செஞ்சு சொல்றேன், வெறி ஏத்தாத. போயிடு
எங்க போறது உனக்கு கேமரா ஆன் பண்ணிருங்கடா. உனக்கு கேமரா ஆன் பண்ணி விட்டு உன்னால இது பண்ணிட்டுடா. இதுல வந்து எல்லாருமே இந்த தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ அடிச்சு பேசாத. ஓகேவா? 25% என்ன மாதிரி நல்லவங்க இருக்காங்கடா. அவங்க காணாம போயிடுறாங்க. எங்கடா காணாம போறாங்க? ஒண்ணுமே ஆளாளுதான்டா. வளர முடியலடா. எவ்வளவு அடிடா, எவ்வளவு வலி தெரியுமா? அப்படித்தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி, அப்படித்தான் இருக்கும். இது அனுசரிச்சு போங்கடா. நீ நோயின்னு இருக்கிறீங்க, அதான் அனுசரிச்சு போனதாண்டா டைரக்ஷன். இந்த மாதிரி எல்லாரும் என்னதான்டா சொல்ல வர? இப்போ என்னதான் சொல்ல வர? எல்லாத்தையும் கூட்டி கொடுத்தாகணும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுதான் இந்த படம் பண்ணா மயிறு படம் பண்ணலடா. மயிறு உங்களுடைய என்னடா அப்படி படம் பண்ணி நான் பாத்துறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான், அப்படியே சொன்ன மாதிரி தான். இங்க நீ ஏதாவது பண்ற மாதிரி தான் பண்ணு, பண்ணி கொடுத்தா இங்கே வெயிட் பண்றேன்டா. நான் உனக்கு அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகேவா? நீ நான் பண்ணக்கூடிய படத்துல உங்க கம்பெனி, உங்க நேம், உங்க பேனர் நேம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு நாள். ஓகேவா? சரி, ஓகே. நீ மாத்திரம் ஆடுறிய. மேபி நான் கேமரா ஆன் பண்ணி தான் என்ன பண்றேன்? நீ ஆன் பண்ணி பாரு, உயிரோட போக மாட்டேன். எது? டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு போடா எரிச்சல் ஆகுதுடா. போடா. ஏன்டா இப்படி என்ன பொண்ணுங்க ஏன்டா உங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி பிறக்கல? ஏய், சிரிக்காதடா. அடிச்சு அடிச்சுடுறான். சிரிக்காத, சத்தியமா சிரிக்காத. போடா. நீ எப்படி படம் பண்றேன்னு பாக்குறேன். டேய், நான் படம் பண்ணி காட்டுறேன்டா. இப்ப சொல்றேன் நான் படம் பண்ணி காட்டுறேன். உனக்கு உன்ன மாதிரி கூட்டி கொடுக்காம, உன்ன மாதிரி வந்து இப்ப நீயும் அப்படிதான் வந்தா அப்படிதானே? ஒத்துக்கிறல? டேய், முக்காவாசி பேர் அப்படி தாண்டா இருக்கான். டேய், முக்காவாசி பேர் இருக்குடா. நான் அப்படி கிடையாது. என்ன பார்த்து ஏன்னா அந்த மாதிரி கேக்குறேன்? நான் அப்படி கிடையாது. நீ வரவே மாட்டடா. எப்படி படம் பண்றேன்னு பாக்கறடா நீ. டேய், நான் படம் பேசிட்டேல, இவள பேசிட்டேல. எப்படி நீ படம் பண்றேன்னு நான் பார்த்தேன். நான் கூட்டி கொடுக்காம படம் பண்ணி காட்டுறேன். நீ பாரு, பண்ணி காட்டுறேன். நீ படம் எப்படி பண்ணிடுறன்னு பாக்கலாம். சரியா? என்னையே அடிச்சிட்டேல, நீ எப்படி படம் பண்றன்னு பாக்குறேன்டா. டேய், அப்படி பண்ணாலும் நீ வளர முடியாது இண்டஸ்ட்ரியில. பாக்கலாமாடா? இதே இண்டஸ்ட்ரியில வளர விட மாட்டேன். என்ன கிளம்பு. ஏய், நான் எதுக்குடா கிளம்பணும்? நான் அவனுக்கு கூட்டி கொடுக்கல. நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகல. நான் போய் கூட்டி கொடுக்குறேன். புரியுதா? ஏன்னா புத்தி உன்ன மாதிரி ஒரு கேவலமா இங்க பாரு. போலீஸ்ல என்ன சொல்ல தெரியுமா? அவர் படம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியே போய் சொல்லு. எனக்கு விருப்பம் இல்லை. நான் இப்ப சொல்றேன், உங்க கம்பெனில படம் மாட்டதுக்கு நான் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த மனுஷன் உன் நம்பர் பத்தியா? உன்னை கண்மூடிதனமா நம்புறாரு அவரு. அவன் டேய் போடாடி. இங்க பாரு தம்பி, மேல கை வச்சல. கேமரா ஆன்ல இருக்கா ஆஃப் இருக்க தெரியாது. ஆனா உன்னை என்ன பண்ணுவா நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சரி, ஓகே. பாரு. டேய், கேமரா ஓடுதுல. ஹலோ எங்க இருக்கீங்க? இல்லை, இங்கே கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ப்ரொடியூசர் மீட் பண்ண போயிட்டு என்னாச்சு? நான் ஃபோன் பண்ண நினச்சிட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். இல்லைங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நேரில் பேசணும். ஓகே. ஓகே. சரியா? எனக்காவா? ஓகே. ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்தபோது ஃப்ரெண்டு ஜஸ்ட் அவன் ஒய்ஃப் கூட வெளியில் போனான்னு சொன்னான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான். ஓகே, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கா. சரியா? இப்போ நம்ம உங்கள் விஷயம் எல்லாம் இருந்ததுதான் அவளுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் பார்த்துருக்கேன். என்கிட்ட என்னெல்லாம் இது விஷயம்லாம் கேட்டிருக்கா. சரியா? அப்படி இப்போ நீங்கள் தான் பேசுகிறேன்னு சொன்னபோது என்னாச்சு, நான் நீங்களும் டென்ஷனாக போகுது, என்ன பிரச்சனை கேட்டபோது கூட போக சொல்லிட்டு நான் வந்தா சரி கூட போ, அவன் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட போயிட்டேன். மனசு சரியில்லை. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனாக இருக்கிறது எனக்கும் பிடிக்கல சாமி. மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு எதனா வேலைக்கு போகணும்.
ஏன் எதுக்கு இதுக்கெல்லாம் போட்டு என்னாச்சு? ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி ஓகே வந்து கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்து அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி மீட் பண்ணிட்டேன். அவர் மீட் பண்ணிட்டேன். ஸ்டோரி சொன்னால் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டோரி சொன்னோன்னே வேண்டாம் விட்டுருங்க, அது பண்ண மாட்டேன். சரி ஓகே நீங்கள் எப்படி எதிர்பார்க்க கேட்கும்போது அப்போ சொன்னார், இல்லை ரீசெண்டாக உங்கள் வீடியோஸ் தான் நான் பார்க்குறேன், எனக்கு உங்கள் லைஃப் இது எனக்கு வந்து படம் பண்ணி கொடுங்க. சார் அது பண்ண முடியாது, அது ரியல் சரிங்களா, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு இது பண்ணி கொடுத்தா எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். சரி ஓகே நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தா செட் ஆகல. அவர் வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு பிடிவாதம் பண்ணார். ஓகே நம்ம ஸ்டோரி சொல்லி கொடுத்தீங்களா? உங்களோட ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? என் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. இருந்தாலுமே ஓகே அது இல்ல பொலிட்டிக்கல் ஸ்டோரி, நம்ம உங்களோட மனசுல இருந்த ஸ்டோரி சொல்லி கொடுத்தீங்களா? பயப்படுறாங்க, அவங்க பண்ணுறது பயப்படுறாங்க. இல்லை வேண்டாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சாச்சு. நிறைய நடிக்க வைக்க சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது, நான் வந்து எனக்கு ஃபேஷன் என்னோட ப்ரொஃபஷன் இதுதான், பட் அவளுக்கு அது கிடையாது. அதனால அவங்க வீட்டில் நான் பேசணும்னு சொன்னால் ஓகே முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, முடிஞ்சிச்சு ஓகேங்க நீ படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ஒரு ஃபாரின் கிளம்பி போயிட்டேன். அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வந்தவன் தான் அவன் வந்து ஆஃபீஸில் எதுவுமே பேசல. வருஷம் கோயம்புத்தூர் தான் அவன். ஆஃபீஸில் எதுவுமே பேசல. காஃபி ஷாப் சொன்னான், சரி நானும் உட்காந்துருந்தேன். வந்தாங்க ஃபஸ்ட்டு அங்கே ஆஃபீஸில் ஒன்றுமே பேசலாம், அமைதியாக இருந்தான். ஆனால் இந்த காஃபி ஷாப் வந்தோடனே அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக பேசலாம். ஒரு மாதிரி பேசும்போது சேலரி உங்களுக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சேலரியில் எனக்கு வந்து 50% கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது பரவாயில்ல, ஏன்னா அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏறி வர பார்க்கும்போது யாராவது என்ன பிரச்சனை வரும், அது விட்டுருங்க, அது பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கு என்ன பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை? ஓகேங்களா, வர ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் அவனுக்கு வந்து அம்மாவில் பார்க்கணுமா, அடிச்சு மூஞ்ச கெஞ்செல்லாம் உடைக்க வேணாமா? நல்லா நீ அங்கே என்ன வந்து படம் பண்ணணும், எப்போதான் படம் பண்ண முடியும்? நான் எனக்கு மட்டும் இல்லை, கேமராமேன் எடிட்டிங் அவனோட ஃபேவரட்டாக தான் நான் வைப்பேன். நீ எனக்குலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியா இருந்தால் அதுவும் ப்ரொடியூசர் கிடையாது, அவனுக்கு ப்ரொடியூசருக்கு தெரியாதா, விஷயமே தெரியாதா? அவர் நல்லா இல்லைதாங்க. அவர் எவ்வளோ வயசு பசங்க மேலே வரணுங்க, சப்போர்ட் பண்ண தம்பின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசினாரு. அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இல்லைங்க இது வந்து நான் அவர்கிட்ட பேசினா இவன் என்னை பற்றி எப்படி பேசுகிறேன். இந்த பையன் அந்த பையனோட நம்பர் கூட நம்பர் கூட நான் பாக்கி இருந்தது, நான் என்ன பசங்களை வச்சு கோயம்புத்தூர்ல பண்ணிக்கல. அடிச்சுட்டேன். ஆக்சுவலாக அவன் எனக்கு கேட்டதுல ஒன்றுமே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஆக்சுவலாக எதுக்கு வந்து படம் பண்ண வந்து அந்த மாதிரி படம் பண்ணலாம், அந்த படம் பண்ணி எனக்கு வேற எங்கன்னா போகலாங்க. ஏன்னா நாங்களாம் ஒன்றுமே ஏதோ இப்போ தான் தட்டு மாதிரி ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போதே இப்படி பண்ணால் எப்படி தான் நாங்களாம் வருவோம்? പാത്തിയാ മോളെ എന്താ പറഞ്ഞ മനസ്സിലായില്ലേ? ഫിലിം ഇൻഡസ്ട്രിയില് ഞാൻ വരുമ്പോ തന്നെ ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ടാവില്ല. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்கு, பட் எனக்கு பிடிக்கல. ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இந்த இண்டஸ்ட்ரியில இப்படி எல்லாம் இருந்தது, ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் 1-2 பேர் இருந்தது, ஏன்னா கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, அந்த ஆளுங்கனால இந்த கெட்ட பேர் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருச்சு, இந்த கேன பையனால இருந்தது உங்களுக்கு இப்படி பிரச்சனைனா இருந்தது என்ன சொல்றது? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணி, அதுவும் யாருக்குமே இந்த அளவுக்கு கஷ்டம். ஒரு புதுமுகம் ஒருத்தன் கதை சொல்கிறான், சீக்கிரமாக ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூடியூப்பில் பார்த்து கூப்பிட்டு அவன் கேட்குறான் ஒரே வார்த்தை, இதெல்லாம் பண்ணால் தானே இப்போ டேரக்டர் வேலை ஒரு பயிர் கூட அவன் பண்ணணும். ஏன்னா திறமை இல்லாமல் கிடக்கிறனால கதறிட்டு இருக்கேன், வெளியில அழுக கூடாது. ஏன்னா அவன் எல்லாம் பிடிச்சிருக்கான், அந்த டைம்ல கூப்பிடலாம் அவனுக்கு. ஆனால் பிடிச்சி அடிச்சு என்ன வரப்போகுது, ஒன்றும் வரப்போறதில்ல. ஓகேங்களா, அவன் ஆக்சுவலாக அந்த வேலைக்கே அவன் லாக்கிட்டு அவன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வேலை பார்த்து தான் அவன் பண்ணுறானே. அப்போ சினிமா துறை பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நாம இப்படி தான் இருக்கணும்னா இல்லை சினிமாவில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுருவான். வரவனை இப்படி தான் பண்ணுவேன், என் சேலரியை கேட்டான். சரி ஓகே, எனக்கு நினைக்கும் போது எனக்கு உடம்பு கொடுத்துருவாங்க. அப்போ நான் திறமை இல்லாமல் இருக்கணும், திறமை இல்லாதவன் தான் இந்த வேலை பார்ப்பான். ஐயோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு எப்படியாவது நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னால் நான் யாரோட வச்சுக்கிறேன். இந்த வேலை பார்க்கணும் திறமை இல்லாதவன் நான் எதுக்கு பயப்படணும்? நான் இந்த இடத்துல அவனை சேலஞ்ச் பண்ணி தான் வந்தேன். நான் படம் பண்ணுறேன், நான் மயிறு சொல்லிட்டு தான் வந்தேன்.
அவன் கேட்டது என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. அப்படி அந்த அளவுக்கு அவன் சொன்ன எல்லாம் பார்த்துட்டு நீங்க டென்ஷன் அடிச்சுன்னு இருக்கணுமா? ஏன் சாய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நீ வந்துட்டு இப்படி ரோட்டில் இருக்குது எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? வருஷமா இருக்கு. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் இப்படி தான் கேட்பாங்க. அது எப்படின்னா கேட்குறாங்க அவன் என்கிட்ட. அது அப்படிதான் இருக்கு சாய். ஏன்னா அது அப்படிதான் இருப்பான். சரிங்களா? வேறு கால் பண்ணி சொன்னால் ஐயா ரொம்ப நல்லவங்கலாம் இருக்காங்க. சாப்பிட போயிட்டு எனக்கு போய் சாப்பாடு முக்கியம். எனக்கு அப்படியே தலை வெடிக்குது. எனக்கு அப்படியே இவங்க மாதிரி ஆளுலாம் பார்க்கும்போது அப்போ எவ்வளோ பேருங்க ஒன்றுமும் திறமையை வச்சு அப்போ ஒழிஞ்சு வர முடியாமல் கிடக்குறானுங்க. சரி அவன் டீ அதை சாப்பிடு சார். ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட பேச சொல்லி மனசு விட்டு ஏன்னா நேரத்தில் அவள் ஹாஸ்டலில் இருக்கா. அவங்ககிட்ட என்னால் பேச முடியல. எனக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆறுதல் மட்டும்தான் எனக்கு. ஏன்னா இல்லை அது எப்போவே இருக்கும் உனக்கு. சரியா? ஏன்னா அவகிட்ட இருந்தும் பேச வேணாம். பேசிச்சுன்னா அவன் இப்போ இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணி இது போடுற வேற நம்ம இருந்தேன் அப்படி சொல்லிச்சுன்னா நான் வேற இவ்வளோ கேவலமாக நீ எதுக்கு நீ பண்ணணும்? கொஞ்சம் சென்சிட்டிவ். சரியா? என்னோட ஃபேஷன்லேயே கேவலமாக போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கே அசிங்கமாக இருக்குது. இது சரி, இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சரியா? நீ இப்போ கெட்டது தான் பார்த்துருக்க, நல்லவங்க பார்த்துக்கிறது இல்லையா? நல்லவங்க கிடப்பாங்க. நல்லவங்களை காலையில மதியம் பார்த்தேன், கெட்டவங்களை சாயந்தரம் நைட்டு பார்த்தேன். இதுதான் வித்தியாசம். கிடையாது. அது அப்படி பார்க்காத. சரியா? அவன் எப்படி எனக்கு என்ன என்ன ஏறுது அப்படின்னா அவன் எப்படி கேட்க மனசு வருது. அவனும் ஒரு அக்கா தங்கச்சி கூட தானே பிறந்திருக்கான். எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டேங்குது. திறமை பார்க்குறவங்களெல்லாம் இப்படி போக மாட்டாங்க. அந்த மாதிரி காசு மட்டும் பார்க்காத சாய். காசு மட்டும் பார்க்காத. காசுல இல்லை. நீ இவ்வளோ வரை வந்தது இந்த காசு பார்த்துட்டா உன்னை காசு பார்த்துட்டு நான் காசு பார்த்து இப்போ நான் பணம் பண்ணுறதுக்கு இப்போ 10 கோடி தரேன் சொல்லுறேன். என்கிட்ட அந்த காசு இல்லை. என்கிட்ட திறமை மட்டும் தானே இருக்கு. அவங்க காசு இருக்கு. நான் சொல்லட்டுமா? இந்த ப்ரொடியூசர் இருந்தோன்னே எப்படி கூப்பிட்டா? என் வீடியோஸ் பார்த்து தான் கூப்பிட்டா. உன்னோட கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது அதை பார்த்து தானே கூப்பிட்டா. சரி தானே? உன்னோட திறமையை பார்த்து தானே கூப்பிட்டா. வேற ஒன்றும் பார்த்து கூப்பிடலையே. தப்பான நினச்சி கூப்பிட்டுருக்கானா? பட் இப்போ இந்த திறமையை வந்து அவர் காசு வச்சு தான் நான் ப்ளஸ் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அவர் ப்ளஸ் ஆகும். இல்லை அது என்ன பிரயோஜனம் கேட்ட இல்லையா? அப்போ அவன் சொல்கிறதுக்கு இன்னும் யோசிச்சே இருந்தாருன்னதுக்கு சும்மா வேஸ்ட்டாக யோசிக்காத. சரியா? அவனை விட்டுரு, அந்த நாயை விட்டுரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு மைண்டில் தோணுது இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன மைண்டில் இப்போ என்ன தோணுது தெரியுமா? நீங்கள் சின்னதாக ஒரு ஆல்பம் ஏதாவது எடுத்துங்க. படம் பின்ன பார்த்துக்கலாம். ஆல்பம் சாங் கேட்குறாங்க இருக்காங்க. சரி, ஆல்பம் சாங் எடுத்துருந்து அது பண்ணுன்னா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது ஆகும். ஏன்னா வந்து நான் கடமையும் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். 100% எஃபெக்ட் போடணும். ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறது, எல்லா எங்கேயும் மட்டும் வச்சுட்டு தான் பண்ணணும். நம்மள்கிட்ட இருக்கிற கேமரா செட் ஆகாது. நம்மள்கிட்ட இருக்கிறது சின்ன கேமரா. அட்லீஸ்ட் ஒரு சோனியாவது வேணும். எவ்வளோ காசு அதுக்கு வேண்டி வரும்? மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, மியூசிக் தனியாக இருக்குது, எடிட்டிங் இருக்குது, சினிமாட்டோகிராஃபி இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. அண்ட் வந்து இப்போ நான் நடிக்கிறேன். இப்போ எல்லாருமே கேட்குது ரியா 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 நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள். ரியா கிட்ட சொன்னால் எனக்கு விருப்பமே இல்லை, அதெல்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சம்டைம் நான் சப்போர்ட் பண்ணுறேன், வீடியோ பார்த்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாது. நான் எப்போ உடஞ்சி போகிறேன் அப்போ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலான்றான். இல்லை அது சரி அதை விட்டுருங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச இருந்தது எல்லாம் இருக்காங்க. ஓகே, ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம். சரியா? வேறு ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா நல்லா நம்ம பண்ணிக்கலாம். பட்ஜெட்டை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். எங்கே போவேனா?
சொன்னா கேளு வச்சுக்கோ, முதலீடாது வச்சுக்கோ. என்னால் இப்போ காசால் எனக்கு கொஞ்சம் தர முடியாது. ஓகே, கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் நானும் கொஞ்சம் லாஸ் தான் இருக்கேன். இப்போ இது முதல்ல இது வச்சுக்கோ, சரியா? நீ புரிஞ்சிக்க, நீ இது வச்சுக்க. பின்ன என்ன, உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? பின்ன சப்ஸ்கிரைபர்ஸுக்கு க்ரௌட் ஃபண்டிங் அப்படியே ஏதாவது பார்த்துக்கலாம் இல்லையா? என்ன நம்பி யாருமே காசு கொடுப்பாங்க, நீங்கள் உங்கள் மச்சான்னு சொல்லிட்டு என்ன தரீங்க, ஓகேங்களா? உங்கள் வீட்டுக்கு நல்லா இல்லை நல்ல சப்ஸ்கிரைபர்ஸு உங்களை நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க. நீங்கள் நல்லா வரேன்னு நினைக்கிறதுக்காங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் நினைக்கிறேன், சரியா? இது இப்போ என்னால் முடிஞ்சது தான். இது இப்போ வச்சுக்கோ, சரியா? ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு சரக்கு அடிக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு நட்பு எனக்கு நட்பு இருக்குது. பட் இந்த அளவுக்கு ஒரு நண்பனாக இருக்கீங்க, ஒரு ரிலேட்டிவாக இருக்கீங்க, அட்வைஸ் பண்ண அந்த அளவுக்கு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு சொந்த கைது சத்தியமாக நல்லா ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கேன். நான் தான் சொல்லட்டுமா, முன்னாடி எல்லாம் நின்று காணுக்கணும், சரியா? வருவான், நம்மளை நம்பி ப்ரொடியூசர் வருவான், கொண்டு வரலாம், சரியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் என் படம் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க தயவுசெய்து. எனக்கு இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை போடுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் மாறி இல்லை ஒன்று நான் விட மாட்டேன். நீ என் கூட வா, சரியா? என் வீட்டில் இருந்து இருக்கலாம், சரியா? ஓகே, வீட்டில் இருக்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதுவும் கையில் இருக்கட்டும். ஓகே, இது கையில் இருக்கட்டும். இல்லைங்க, எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறது, நீங்கள் போடுங்க. நான் போட்டால் தான் நான் வீட்டுக்கு வருவேன். நாளைக்கு நான் போகும்போது வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை நீங்களே கூட வச்சு எனக்கு காசு கொடுங்க. எனக்கு பொருளாக வாங்கி நான் வச்சு வைக்காத, வித்து வித்துரு பார்த்துக்கலாம். நீ வச்சு அதுக்கெல்லாம் அந்தந்த டைம் அதுக்கு அடங்க வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி அதெல்லாம் தேவையில்லை. வித்துரு பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். இது பொருள் தானே, உசுறு கிடையாது. ஓகே, சரி நீங்கள் குடிங்க, நீங்கள் போட்டு வாங்க. நாளைக்கு நான் போகும்போது வாங்கிக்கிறேன், சத்தியமாக வாங்கிக்கிறேன். நான் ப்ராமிஸ் கொடுக்கணும். இல்லை ஒரே நிமிஷம், நான் வாங்குறேன், பிரச்சனை கிடையாது. இப்போ வீட்டுக்கு போகும்போது நான் வாங்குறேன். ஆனால் வீட்டுக்கு நான் இறங்கினதுக்கப்புறம் நீ பஸ்ஸில் ஏறும்போது இதை எடுத்துகிட்டு போகிறான்னா மட்டும் அதை எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துக்கணும். இல்லைன்னா இப்படியே விட்டுரு, சரியா? பின்ன ஓகே, ப்ராமிஸ், உண்மையாக ப்ராமிஸ். எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ரிலாக்ஸான இடத்துக்கு கொஞ்சம் நீங்கள் கோயிலுக்கு சரிப்பா, அதெல்லாம் போகலாம், வெளியில் போகலாம்ப்பா. தயவு செஞ்சு இதை நீங்கள் போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ப்ராமிஸாக நான் வாங்கிக்கிறேன். ப்ராமிஸாக நான் ஓப்பனாக ஒன்றேன்னு சொல்கிறேன். இல்லை இந்த நைட்டில் உங்கள் பேரையும் என்னோட சப்ஸ்கிரைபரும் நான் பெருமைப்படுறதுக்கு என்னவோ அந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன், சரிங்களா? ஒருத்தருக்காக என் லைஃப்பை தூக்கி போகணுங்க அவசியம் இல்லை. இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, சரிங்களா? நான் இப்போ கெட்டதை பார்த்துட்டு மீதி சீக்கிரம் நல்லதை பார்ப்போம், நம்பிக்கை இருக்குது. இதில் எப்படி இருந்தாலும் இதில் நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரியா?